பாலக்கீரையை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. 2 வெங்காயத்தையே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருங்க. 1 கப்பு கடல மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் பாலக்கீரையை போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச பொடி பொடியாக உள்ள 2 வெங்காயத்தையும் அந்த கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இது 2யும் நல்லா பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சோன்னா அதில் 1 கப்பு கடல மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சிடுங்க. லைட்டாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினோன்னா சொதன்னு ஆகிடும். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம பக்கோடா போடுவோம்ல, அது மாதிரி எண்ணெயில் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. பாலக்கீரை பக்கோடா செமையாக இருக்கும். பாலக்கீரையில் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நரம்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த நரம்போடு போட்டோன்னா நறுக்குன்னு இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. பாலக்கீரை பக்கோடா செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நம்ம அபிஷேக் யாழினி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு விளையாட போயிட்டாங்க. சரி என்னடா செய்வோன்னு பார்த்தேன். பாலக்கீரை தான் இருந்துச்சு. சரி பாலக்கீரை பக்கோடா செஞ்சுடுவோமே அப்படின்ட்டு பாலக்கீரை பக்கோடா செஞ்சுருவேன். அவங்கனால இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டாங்க. காலையில் கூழ் குடிச்சிட்டு 2 பேரும். நம்ம வீட்டில் தினமுமே காலையில் கூழ் தான். ஒரு நாளைக்கு சிவப்பு கவுனி அரிசி கூழ், கம்பங்கூழ், கேப்பங்கூழ் இது மாதிரி தான். கொம்புக்கூழ், அப்புறம் திணை அது மாதிரி தான் சமைப்பேன் காலையில். பசங்களும் அதை தான் சாப்பிட்டுப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டுனால அவங்களால வீடியோ பண்ண முடியல. அம்மா நீ ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுமா, இன்றைக்கி அதை வீடியோவாக போட்டுருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நானும் அதுக்கு என்ன பாப்பா, அதுக்கு என்ன தம்பி செஞ்சிடலான்ட்டுன்னு பாலக்கீரை இருந்துச்சு. சரி பாலக்கீரை பக்கோடா போட்டு நம்ம யுவர்ஸ்க்கெல்லாம் காட்டுவோன்னு போட்டிருக்கேன். நீங்களும் பாலக்கீரை பக்கோடா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் செமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசாலா டீயும் பாலக்கீரை பக்கோடாவும் கொடுங்களேன். உங்கள் வீட்டில் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வந்த கெஸ்ட்டுக்கு கூட பாலக்கீரை பக்கோடா செஞ்சு கொடுங்க. நம்ம இந்த பஜ்ஜி போண்டா அது மாதிரி செய்கிறத விட வித்தியாசமாக செஞ்சு கொடுப்போமே. வாங்க இந்த பாலக்கீரை பக்கோடாவை நம்ம அபிஷேக் யாழினிகிட்ட கொண்டு கொடுப்போம். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அபிஷேக் வித் யாழினி சேனல்னு சொல்லணுன்னு இருக்காங்க. நான் செஞ்சு வச்சுட்டேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹாய் गाइस, வெல்கம் டு அபிஷேக் வித் யாழினி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸாக எங்கள் அம்மா பக்கோடா செஞ்சு கொடுத்தாங்க. அது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரை பக்கோடா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு गाइस. அதனால் எங்கள் அம்மா கையை இங்கே கொடு அப்படின்னு சொல்லி பாஷா படம் மாதிரி முத்தம் கொடுத்துட்டோம் गाइस.